ஹாய் ஹலோ வணக்கம். இது மிஸ்ஸுகோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். என்ன பக்கோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் பக்கோடா செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இறால் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 1/4 கிலோ, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2, கடலை மாவு 50 கிராம், அரிசி மாவு 1/2 கப், பாசிப்பருப்பு மாவு 1/2 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிள்ளை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இறால் பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா, நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அந்த பவுலில் அதாவது ப்ரான், இந்த ப்ரானை நான் சின்ன சின்ன ப்ரானாக இருக்கிறதுனால இதை நான் கட் பண்ணலை. இதே நேரத்தில் நீங்கள் பெரிய ப்ரானாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சின்ன அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, சோம்பு, காஷ்மீரி சில்லி பொடி. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது என்ன செய்யலாம், நான் வச்சுருக்கிற நம்ம கடலை மாவையும் சேர்த்துருங்க. அதோட பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த மாவையும் இதில் சேர்த்துலாம். கொஞ்சம் அரிசி மாவும் அதையும் இதில் சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை என்ன செய்யலாம்னா, கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக என்ன செய்யலாம்னா பிணைஞ்சு எடுக்கணும். இதை கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வேணும்னா நம்ம அப்புறமாட்டி சேர்த்துக்கலாம். இது ஒரு உதிரியாக இருக்கணும். ஏன்னா நார்மலாக நீங்கள் உருண்டையாக போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது பக்கோடா மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக உதிரியாக இருக்கிற மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம். என்ன செய்யறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே டைமில் நம்ம எண்ணெயும் சூடாயாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், பக்கோடா சூப்பரான ப்ரான் பக்கோடா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய ப்ரானாக இருந்தால் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. சின்ன ப்ரானாக இருந்தால் சாப் பண்ண வேண்டாம். வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும்
நம்ம அதை வெயிட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன இதெல்லாம் கெச்சப் இருக்குல்ல, கெச்சப்போ இல்லை வந்து மயனைஸை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து என்ன செய்யலாம்னா நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பக்கோடா எப்போவுமே என்ன செய்யணும்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், சரிங்களா? ரைஸில் கொஞ்சம் வத்தப்பொடி, நம்மகிட்ட இருக்கிற பச்சை மிளகா என்ன செய்யுங்க அப்படியே கார்னிஷாக போட்டுடலாம். இறால் பக்கோடா செய்முறை. முதல்ல இறால் மீனை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. பிறகு இறால் துண்டை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இறால் துண்டும், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, உப்பு, சோம்பு, கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து உதிரும் பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்ல எண்ணெய் சூடான பிறகு அந்த எண்ணெய் உள்ள பாத்திரத்தில் நம்ம பண்ணி வைத்திருக்கிற இறாலை பொரித்து எடுத்துருங்க. இப்போது நம்மளுடைய இறால் பக்கோடா தயார். ஸோ நம்மளுடைய ப்ரான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கோடா பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு கறி. சரியா? அந்த சேப்பங்கிழங்கு கறி செய்வதற்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சேப்பங்கிழங்கு கறி செய்ய தேவையான பொருட்கள்: சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ, தயிர் 1 கப், முழு கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் வற்றல் 4, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை சிறிதளவு. சேப்பங்கிழங்கு கறி செய்வதற்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மகிட்ட இருக்கிற கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, வத்தல், மஞ்சப்பொடி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி முதல்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி, வத்தல், மஞ்சப்பொடி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சட்டி எடுத்துருக்கோம். இந்த சட்டியை வந்து சூடாக்கியாச்சு. கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சேப்பங்கிழங்க எங்கள் வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா வேக வச்சு தொலியை உரித்து அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல. நார்த் இந்தியாவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பீல் பண்ணிவிட்டு, அதாவது தோல் அப்படியே பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெயை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகணும். சரிங்களா? சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த சேப்பங்கிழங்க இதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் என்ன செய்யணும்னா லைட்டாக கொஞ்சம் கலர் வர மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் முதல்ல. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்ச நேரம் வதக்கியிருக்கோம். ஏன் வதக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக அந்த காயை வந்து நார்மலாக வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா லைட்டாக வந்து வேக வச்சுவாங்க. வேக வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது ஸ்டில் வந்து என்னென்னா வலுவலுன்னு இருக்கும் இல்லையா? அந்த வலுவலுங்கிறதுக்கு வந்து போகணும். அதனால தான் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலுவலுங்கிறதே இல்லை. பார்த்தீங்களா? அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும், அது இருக்காது.
இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. அதோட நான் வந்து இங்கே தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை இதில் சேர்த்துடலாம். தயிரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லையா, மசாலாவையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. மல்லியை வந்து வறுத்து எடுக்கல, நம்ம வந்து பச்சையாக வந்து மல்லி வந்து என்ன செஞ்சோன்னா அரைச்சோம். அதனால தான் லைட்டாக அதில் போட்டு வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாடை போகணும். இப்போது அந்த பச்சை வாடை போயாச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த தயிரை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 கப்பு தயிர் முதல்ல சேர்த்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப்பு தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும், ஏன்னா இந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு வேகணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அதே சமயத்தில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து தாளித்து எடுக்கணும். அதாவது நெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம வீட்டிலலாம் என்ன செய்வோம்னா, சவுத் இந்தியாவிலலாம் வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி தாளிக்க போகிறோம், சரிங்களா? எப்படி தாளிக்கணும்னா முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து சூடானோடனே நான் நெய் வச்சுருக்கேன், நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சேம் டைமில் நெய் வந்து மெல்ட் ஆகிற டைமில் இங்கே என்ன பண்ணோன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணால் மீதி இருக்கிற இந்த தயிரை இதில் ஊற்றிடுங்க. தயிரை ஊற்றிட்டு லைட்டாக அப்படி கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான், இதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம், சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இருக்க வத்தல் இதில் போட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், சரிங்களா? என்ன பண்ணோன்னா அப்படியே எடுத்து மேலே ஊற்ற போகிறோம். இப்போது இந்த கறி வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் வதக்கின வத்தலை அப்படியே மேலே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆயாச்சு, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அதாவது அந்த நெய்யோட ஃப்ளேவரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவருங்க, உண்மையிலே சொல்லணும். நார்மலாக நம்ம வந்து வீட்டிலலாம் சவுத் இந்தியாவில் நார்மலாக நெய் ஊற்றி வதக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து நெய் ஊற்றி நம்ம வதக்கியிருக்கோம். அதனால் ஒரு இந்த பாருங்களேன், இந்த கலராக இருக்குது பார்த்தீங்களா நெய், இதோடு தான் நம்ம எப்போவுமே சர்வ் பண்ணோம். சேப்பங்கிழங்கு கறி செய்முறை. முதல்ல வத்தல், முழு கொத்தமல்லி, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்து அதோட சேப்பங்கிழங்கையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த பேஸ்ட்டை அந்த சேப்பங்கிழங்கோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பிறகு நம்மகிட்ட இருக்கிற
அந்த தயிரை சேர்த்து 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்து வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் மற்றொரு தாளிப்பு பாத்திரத்தில் நெய்யை விட்டு அதில் வத்தலை தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த தாளித்த அந்த வத்தலை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு கலவையில் மேலே ஊற்றிடலாம். இப்போது அந்த சுவையான சேப்பங்கிழங்கு கறி தயார். இப்போது நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. see you, bye bye.